உலகெங்கிலும் வாழக்கூடிய ஏஆர்கே ஆஸ்ட்ரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினத்துல ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துல பல பெருமைகள் இருக்கு. தெற்காசியாவிலேயே உயர்ந்த கோபுரமானது நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோபுரம் தான். அப்படிப்பட்ட கோபுரமே நல்ல பல வண்ணங்களை மின்னுகின்ற பொழுது கிழக்கு கோபுரம் ஏன் மின்னாம இருக்கு? கிழக்கு கோபுரத்தில் ஏன் வர்ணம் பூசப்படவில்லை? இந்த வரலாற்றை நம்ம பார்த்து போனோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே புதஞ்சிருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை கோபுரமானதுதான் அன்றைய காலகட்டத்துல ராஜகோபுரமாக இருந்தது. அப்ப மொட்டை கோபுரமானது ராஜகோபுரம் கிடையாது. இப்போ இருக்க அந்த தெற்காசில உயர்ந்த கோபுரம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது உயர்ந்த ராஜகோபுரம் கிடையாது. அதற்கு பதிலாக கிழக்கு கோபுரம் தான் ராஜகோபுரமாக இருந்தது. பிற்காலகட்டத்திலே ஜீயர் அவர்களால் அந்த ராஜகோபுரமானது எழுப்பப்பட்டு தெற்காசியாவிலே மிக உயரமான கோபுரமானது எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் கிழக்கு கோபுரம் ராஜகோபுரமா இருந்திருக்கு. ஆனா அங்க ஏன் வர்ணம் தீட்டப்படல? காரணம் ஒண்ணுதான். இதுக்கு நம்ம வரலாற்றுக்கு பின்னோக்கி போகணும். வரலாறு எவ்வளவோ பல விஷயங்களை மறைத்து இன்னைக்கும் இருந்து கொண்ட ஒரு விஷயம்தான் வரலாறு. அதாவது அந்த காலகட்டத்துல 13ஆம் நூற்றாண்டோ 14ஆம் நூற்றாண்டோன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல முகலாய படையெடுப்பானது இந்தியா முழுவதும் நடந்தது. முகலாய படையெடுப்புனாலே தெரியும், பொன் பொருள் செல்வம் ஆகியவற்றை கைப்பற்றுவதற்காக தான் படையெடுப்பு நடக்கும். அப்படிப்பட்ட படையெடுப்பிலே மிக மோசமானதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது இந்த முகலாய படையெடுப்பு. இந்த முகலாய படையெடுப்பால இந்தியாவும் குறிப்பா தென் தமிழகம் சொல்ற மாதிரி தென் இந்தியாவை சேர்ந்த தமிழகத்துல இந்த விஷயங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஸ்ரீரங்கம்லாம் ஒரு முறைக்கு பல முறை சூறையாடப்பட்டதா வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னமும் குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒரு நடன மங்கையாக இருக்கக்கூடிய அம்மையார் தான் வெள்ளையம்மாள். அவங்கள வெள்ளையாயின்னு சொல்லி ஒரு பேர் சொல்றாங்க. ஆனா அந்த பேர் எனக்கு கன்சிடரா தெரியல. நான் பெரும்பாலும் படித்ததுல வெள்ளையம்மாள்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த வெள்ளையம்மாள் நடன மங்கையாக இருக்கிறாங்க. முகலாய படையெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீரங்கத்துல பொக்கிஷம் இருக்கு. ஏன்னா தமிழ் மன்னர்கள் பலரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை காப்பாத்துறதுக்காக பல பேர் உயிரை விட்ட கதையெல்லாம் இன்னும் இருக்கு. அதை வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்ப்போம். இந்த வெள்ளையம்மாள் நடன மந்தியாக இருக்கிறார். அங்க பொக்கிஷம் இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்துல முகலாய படை தளபதி அங்க இருக்கிறார். அந்த முகலாய படை தளபதி என்ன செய்யறாருன்னா, இங்க கண்டிப்பா பொக்கிஷம் இருக்கும், நம்ம அந்த பொக்கிஷத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நகரம் முழுவதும் காவல் விட்டு அந்த படையானது அங்கே தங்கி இருக்கிறது. அப்படி இருக்கையில மிகவும் அழகான ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய வெள்ளையம்மாள் ஸ்ரீ ரங்கநாதனுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை நம்ம இறுதியில பார்ப்போம். அப்படி வெள்ளையம்மாள் அழகோடு இருக்கிறத பார்த்த அந்த சுல்தானோட படை தளபதி வெள்ளையம்மாள் மீது ஒரு ஆர்வம் கொண்டுகிறார். என்னால் ஒரு பெண் பித்தன்னு சிலர் குறிப்பிடுறாங்க. உண்மையிலே அது அப்படிதான் சொல்லி நம்மளுக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா முகலாய படையெடுப்புல பொன் பொருள் ஆகியவற்றை இழந்தது மட்டும் இல்லாம நம் வீட்டு பெண்கள் பலரும் தங்கள் கற்பை இழக்க நேர்ந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதற்கான சான்றுகளை நான் வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர முயற்சிக்கிறேன். இப்படி அந்த முகலாய படையின் தளபதி பெண் பித்தனாக இருக்கிறார். இதை பயன்படுத்தி கொண்ட வெள்ளையம்மாள் தன்னை அலங்கரித்து கொண்டு அதுவரை அரங்கனுக்காக மட்டுமே ஆடிய அந்த கால்கள் முதல் முறையாக அந்த படை தளபதிக்காக ஆடுகிறது. அந்த ஆட்டத்தில் மயங்கி போன படை தளபதி மேலும் மோகம் அடைகிறான் வெள்ளையம்மாளின் மீது. வெள்ளையம்மாளின் மீது மோகமடைந்த அந்த படை தளபதி வெள்ளையம்மாளின் நினப்பாகவே இருக்கும் பட்சத்தில் பொக்கிஷத்தை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆளாக சித்திரவதை செய்து கொலை செய்கிறார். அப்படி சித்திரவதை செய்து கொலை செய்வது இது நாள்தோறும் நடந்து கொண்டு வருது. அப்படி இருக்கையில் நமக்குலாம் ஒரு விஷயம் தெரியும், என்னடா இவர் கோயிலுக்கு இருக்கா, அவன் முன்னாடி போய் ஆடுறாளே எதுக்குடா அப்படின்னு சொல்லி நம்மளே நினைக்க தோணும் போது அந்த காலகட்டத்துல ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்த மக்கள் இத ஒரு வருத்தமான நிகழ்வாவே கண்டாங்க. காரணம், அரங்கனுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த அம்மை வெள்ளையம்மாள் அவர்களின்
இப்படி போயிட்டாங்களே, ஒரு கொடூர அரக்கனுக்காக தன்னைத்தானே மாத்திட்டாங்களே, என்ன செய்ய, இதெல்லாம் ரஞ்சனோட திருவிளையாடலான்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. மிகவும் மனச வருந்திருக்காங்க. அப்படி இருக்க அந்த நேரத்துல ஒரு நடுநிசி, ஒரு இரவு பொழுதுல வெள்ளையம்மாள் தன்னை மேலும் அலங்காரப்படுத்திக் கொண்டு அந்த படை தளபதி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறாள். படை வீரர்கள்லாம் அதாவது சொல்ல போனோம்னா அந்த காலகட்டத்துல போர் நடந்து முடிஞ்சு ஸ்ரீரங்கத்துல அதிகப்படியான பயம் இருந்ததுனால காவலர்கள் நல்லா தூக்கத்துல இருக்காங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மகிட்ட தளபதி இருக்காருன்னு ஒரு தைரியத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் வெள்ளையம்மாள் அந்த நேரத்துல நடுநிசினா ஒரு இரவு 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள சொல்றோம். அந்த நேரத்துல படைத்தளபதி கூட்டு, படைத்தளபதி எனக்கு பொக்கிஷம் எங்க இருக்குன்னு தெரியும், வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லி அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கிட்ட கூட்டு வந்து இந்த கிழக்கு கோபுரத்தின் மேலிருந்து பார்த்தால் அந்த பொக்கிஷம் இருக்கும் இடம் தெரியும், வாருங்கள் என்னுடன் என்று சொல்ல படைத்தளபதி பேச்சை நம்பினான் முழுமையாக. அப்படி நம்பி போன அந்த படைத்தளபதி மேல அந்த கிழக்கு கோபுரத்தின் உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. அந்நேரத்துல ஸ்ரீரங்கான்னு சொல்லிட்டு அந்த படைத்தளபதியை தள்ளி விட்டு கொலை செய்திருக்காங்க. கொலை செய்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது தன் மண்ணுக்காக அந்த செயலை செஞ்சிருக்காங்க. அவன் அலறி விழும் சத்தம் கேட்டு அந்த படைகள் விரைந்தன. அதே நேரத்தில் அந்த ஸ்ரீரங்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் விழித்தெழுந்து வந்தனர். அதற்குள்ளாக படை வீரர்கள் கையால் நாம் அடியக்கூடாது என்று நினைத்த அம்மையால் ஸ்ரீ வெள்ளையம்மாள் அவர்களும் விழுந்து இறந்தார். இப்ப படை தளபதி இல்லை. திக்கிட்டு திணறி கிடந்த படையினை கிடைத்த ஆயுதங்கள், கிடைத்த கற்களும் கட்டைகளும் கொண்டு ஸ்ரீரங்க மக்கள் விரட்டினதாக வரலாற்று தகவல்கள் நமக்கு கூறுகின்றன. இப்படி ஒரு தியாகத்தை செய்த அம்மை வெள்ளையம்மாள் அவர்களுக்கு நினைவாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த தியாக சின்னம் கிழக்கு கோபுரமானது வெண்மையாகவே இருக்கும். அதாவது இப்ப நீங்க நினைக்கலாம், அந்த காலத்துல வண்ணங்கள் இல்லையா, அந்த கோபுரத்துக்கு வெள்ளையம்மாள்ன்ற பேருக்காக வெள்ளைய வச்சாங்களான்னு சொல்லி கண்டிப்பா கிடையாது. அந்த கோபுரத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால் அந்த கோபுரம் எப்படி இருந்ததோ அது காலத்திற்கும் தெரிய வேண்டும், எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த வெள்ளை கோபுரமானது இன்னும் அதே நேரத்திலே பராமரிப்பு பணி செய்தும் கும்பாபிஷேகங்கள் இதுவரை பல நடந்தும் அந்த வெள்ளை கோபுரமானது ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயில் பல வரலாற்று ஆதாரங்களை கொண்ட கோயில். கம்பனின் கம்பராமாயணம் அங்கேதான் அரங்கேறப்பட்டிருக்கிறது. பல புலவர்களோட புலமைகளும் அங்கேதான் இதா இருக்கு. மறக்காம நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வெள்ளை கோபுரத்தை ஒரு தடவை தரிசியுங்கள். உங்கள் கண்களை ஒரு 10 நொடிகள் மூடி அங்கு என்ன நடந்தது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த தியாக தாயின் வரலாறு நமக்கும் புரியும். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மறவாமல் நமது சேனலை பின்தொடருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோவினை உங்களை போன்று விருப்பம் உள்ளவர்களுக்கு மறவாமல் பகிர்ந்து ஆதரவளிக்க கேட்டுக்கொள்வது உங்கள் ARK ஆஸ்ட்ரோவிஷன் ஜோதிடர் ஆர் காளிராம், BA சோசியாலஜி லேர்னிங்.